என்னம்மா நீங்க சாப்பிடாம பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? புஷ்பாவுக்கு கொடுத்துட்டு வந்து நான் அப்புறமா சாப்பிடுறேன்ப்பா. அம்மா, ஆசை ஆசையா நான் சமைச்சு வச்சேன். நீ சாப்பிடுமா. நீ போயிட்டு வரதுக்குள்ள எல்லாமே ஆறி போயிடும். பரவாயில்லடி, வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிடுறத விட அவளை சாப்பிட வச்சு பாக்குறது தான் எனக்கு சந்தோஷம். 10 நிமிஷத்துல போயிட்டு வந்துடுறேன். வரேன்ப்பா. சம்மந்தியம்மா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மாப்பிள்ளை ஆபீஸ்க்கு போயிட்டாரா? அவன் 7 மணிக்கு போயிட்டான். அது என்ன வேலையோ என்னமோ. அந்த காலத்துல 10 மணிக்கு டியூட்டிக்கு போயிட்டு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு நாள் கூட 10 நிமிஷம் ஓவர் டைம் பார்த்தது இல்லை. வாங்க உள்ள வாங்க. புஷ்பா, எதுக்கு இங்க வந்த? என்னடி அப்படி கேக்குற? இன்னைக்கு என் கல்யாண நாள் இல்லையா? வருஷம் நான் எழுந்திச்சதும் முதல்ல உங்ககிட்ட இருந்து தான் போன் வரும். நீ தான் மறந்துட்ட. நான் அப்படியே இருக்க முடியுமா? கல்யாண நாளா? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. தீர்க்க சுமங்கலியா நீங்க நல்லா இருக்கணும். இந்தாடி, வீட்டுல உன் தங்கச்சி வடை பாயசம் செஞ்சா உனக்கு கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். மாமாவுக்கும் கொடுத்துட்டு நீயும் சாப்பிட. யாரு இங்க ஊசி போன வடக்கு ஏங்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்ச? மரியாதை இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடு. ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? உன் சங்காத்தமே வேண்டாம் தானே அந்த வீட்டு பக்கமே வராம இருக்கேன். எதுக்குமா இங்க வந்து என் உயிரை எடுக்கிற? நான் என் புருஷனோட நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? புஷ்பா, என்னமா அது? அவங்க ஆசையை எடுத்துட்டு வந்திருக்காங்க, இப்படி மனசு நோகிற மாதிரி பேசுறியே. நீங்க சும்மா இருங்க மாமா. இவங்க ஆசையாவும் பாசமாவும் இருந்ததெல்லாம் போதும். நான் அனுபவிச்சு பட்டதும் போதும். இன்னும் என்ன பாக்கி இருக்கு உங்களுக்கு? புஷ்பான்னு ஒருத்தி 10 நாள் நிம்மதியா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. பாயாசத்துல பாலை ஊத்தி கொண்டு வர, பாசத்தை ஊத்தி கொண்டு வரேன்னு வந்துட வேண்டியது கிளம்பி. யாருமா உங்களை இதெல்லாம் கேட்டா? முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போய் நாய்க்கு போடுங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? ஏண்டி, அம்மாவோட பாசம் உனக்கு அவ்வளவு வெறுப்பா போச்சா? ஆமா, எனக்கு வேண்டாமா. நீயும் வேண்டாம், உன் பாசமும் வேண்டாம், பாயாசமும் வேண்டாம். உண்மையிலேயே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவளா இருந்தா இந்த வீட்டு பக்கமே நீ வராத. உன் காத்து பட்டா கூட என் நிம்மதி போயிடும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. கூட இருக்கிறவங்களை எல்லாம் எங்கேயாவது போயிடு, வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு இருப்பியே, நியாயமா? நீயும் உன் புருஷன மாதிரி எங்கேயாவது போய் தொலைஞ்சா நீ பெத்த 4 பிள்ளைங்களாவது நல்லா இருக்கும். புஷ்பா, என்னம்மா பேசுற நீ? கல்யாண நாளுன்னு ஆசையா வந்திருக்காங்க, இப்படியா பேசி அசிங்கப்படுத்துறது? நீ என்ன மதிக்கலன்னா பரவாயில்ல, பெத்தவங்களை மதிக்காத பொண்ணு என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பரவாயில்ல மாமா, இப்படி பேசுறது பாவம்னா அந்த பாவம் மொத்தமா எனக்கே வந்து சேரட்டும். நான் அனுபவிச்சுட்டு போறேன். இவங்க என் வாழ்க்கையை சீரழிக்க பார்த்தாங்க மாமா. நடந்ததெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. இன்னைக்கு இல்ல, இனிமே என்னைக்குமே இவங்க விஷயத்துல என்னோட முடிவு இதுதான். மரியாதையை இங்கிருந்து உடனே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. அசிங்கப்பட்டு தான் போவேன்னு அடம் பிடிச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை. வேண்டாண்டி, வேண்டாம், நான் போயிடுறேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், வேற யாரு இப்படி பேசிருந்தாலும் நான் இவ்வளவு உடைஞ்சு போயிருக்க மாட்டேன்.
என் வயித்துல பிறந்த 4 பிள்ளைங்கள்ல என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டது நீயும் முரளிதான். ஆனா ஆனா நீ இப்படி ஏன் நீ யார் மனசையும் நோகடிக்கல? குத்தி பேசுறதே கிடையாதா? சொல்லு. புஷ்பா, ஊர் என்ன சொல்லும்? கூட பிறந்தவங்க என்ன நினைப்பாங்க? உங்க அண்ணி என்ன நினைப்பா? இதெல்லாம் உன் விஷயத்துல நான் யோசிச்சு பார்த்ததே இல்லடி. உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு பட்டதோ அது தாண்டி செஞ்சுட்டு வந்தேன். நான் செஞ்சது தப்புதான். ஆனா அதுக்கு நீ என்ன நிக்க வச்சு செருப்பால அடிச்சிருந்தா கூட நான் பொறுத்துட்டு போயிருப்பேன். ஆனா ஆனா இப்படி வார்த்தையால கொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. நினைச்சு கூட பார்க்கல. நான் வரேன். சமந்தியம்மா, சமந்தியம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. புஷ்பா சின்ன பொண்ணு, ஆத்திரத்துல ஏதேதோ பேசிட்டா. நான் அவளுக்கு நிதானமா எடுத்து சொல்றேன். நீங்க மனசுல ஒண்ணும் வச்சுக்காதீங்க. இதுக்கு மேல என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாண நாள் அன்னைக்கு என் பொண்ணு வாழ்த்துறதுலதான் சந்தோஷம் இருக்குன்னு வீட்டுல போட்டது போட்டபடி போட்டுட்டு வந்துட்டேன். மனசார வாழ்த்துட்டா. எனக்கு இது வேணும் சம்பந்தி, வேணும். நான் வரேங்க. சரிங்க, சரிங்க சம்பந்தி. ஏன் பிபி இப்படி ரைஸா இருக்கு? இவ்வளோ பிபி இருக்கக்கூடாது. அதான் டாக்டர், அடிக்கடி இப்படி ஆயிடுறாங்க. தனியாக வெளியே அனுப்பவே பயமாக இருக்கு. எப்போ தலை சுற்றி கீழே விழுவாங்கன்னு தெரியல. அதான் வந்தோம். டயத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்றீங்களாம்மா? இல்லை விரதங்கிறதொன்னு சாப்பிடாம இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர். தப்பி தவறி சாப்பிடாம இருந்துடாதீங்க. உலகத்தில் எந்த சாமியும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லவே இல்லை. டாக்டர், அம்மா ஹார்ட் பேஷண்ட் வேற. அதுக்கு டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்றுனா உடனே நெஞ்சு பிடிச்சிக்கிறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ரிப்போர்ட்டில் பார்த்தேன், ஹார்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. பட் அதையே நினச்சி கவலைப்படாதீங்கம்மா. பி ரிலாக்ஸ். ஏன் டாக்டர், பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரையை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா டாக்டர்? அதாவது நிரந்தரமாக ஏதாவது வழி? நம்ம உடம்ப ஆட்டி வைக்கிறது நம்ம மனசு தான். வயசு ஆக ஆக நம்ம மனசை எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்லது. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. நல்லா சொல்லுங்க டாக்டர். வயசானா நம்ம பேச்சை யாருமே கேட்கலங்கிற காம்ப்ளெக்ஸ் எல்லாருக்கும் வரும். ஆனால் அதுவே டிசீஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இவங்களை க்யூர் பண்ணுறதுக்காக காம் பிளேசஸ் லைக் ஹில் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. ஹில் ஸ்டேஷன்னா? எஸ், அட்மாஸ்பியர் மாறினாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். கூட்டிகிட்டு போயிட்டு வாங்களேன், அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். உங்களை நான் செக்அப் பண்ணதில் உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அடிக்கடி பிபி ரைஸாக வருது, தலை சுத்தல் வர்றது அவ்வளோ நல்லதில்லை. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் தான் முதல்ல நினைக்கணும். அப்படி நினச்சிங்கன்னா நான் சொல்கிற பேச்சை கேளுங்க. சரி டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இந்த டேப்லெட்ஸை இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்க. சரி. பிபி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் பண்ணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு. பார்த்துக்கோங்கம்மா. தேங்க்யூ டாக்டர். போயிட்டு வாங்க. கிளம்புறேன். வரேங்க. சிஸ்டர், சொல்லுங்க சார். 1000 rupees சார். 500 ரூபாய் தானேம்மா? இப்ப டாக்டர் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு மேடம். பாத்தீங்களா, உங்க ப்ரெஷர் அதிகமானதுக்கு வேலை 1000 ரூபா. இந்தாங்க. தேங்க்யூ சார். இது இப்படியே போச்சுன்னா கடைசியில் ப்ரெஷர் எனக்கு வந்துடும். வாங்க போலாம்.
பிரியா ரிலாக்ஸ்மா. அம்மா பிரியா என்னாச்சுடா செல்லம்? பிரியா இங்க பாருமா, அப்பா உன் பக்கத்திலே இருக்கேன். சொல்லுமா, என் செல்லத்துக்கு என்ன வேணும்? பிரியா அம்மா அம்மா என்னம்மா? பிரியா பிரியா என்னாச்சு? நர்ஸ் நர்ஸ் என்ன சார்? சீக்கிரம் வாங்க, பாருங்கம்மா மூச்சு திணறுது, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். டாக்டர் கூப்பிடுங்க. ஐயோ பிரியா. என்ன சார் பிரியா. நீங்க மாஸ்க் கலண்டருக்கு அது கூட நீங்க பார்க்காம இருக்கீங்க? சார் உங்களை டாக்டர் கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேளுங்க. போங்க சார். ஐம் சாரி மிஸ்டர் ஸ்ரீதர். திரும்ப திரும்ப இது உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வாழப்போற நாள் கம்மின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் குழந்தை இப்படி ஹாஸ்பிட்டல் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது. டாக்டர், அவளோட டிசீஸ்க்கு எங்ககிட்ட மருந்து இல்ல. அட்லீஸ்ட் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தெரிஞ்சு அவளை சந்தோஷமா வச்சுக்கிறது நல்லது. தூக்கத்துல கூட அம்மா அம்மான்னு தான் புலம்புறா. அவளுக்கு தான் அம்மாவோட இல்லைங்கிற ஏக்கம் அவ மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. குழந்தைக்கு வார்த்தையா சொல்ல தெரியாது, ஆனா தான் சீக்கிரம் செத்துருவோமோன்னு அது மனசுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். உங்களால முடிஞ்சா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பிரியாவை அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நல்லது. யாரு கண்டா அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல அவளுடைய சாவை அவளே கொஞ்ச காலம் ஒத்தி போட்டாலும் போடுவா. டாக்டர், இதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாதா? மருந்தால குணப்படுத்த முடியாத விஷயம் சிலது இருக்கு, அத மனசால தான் குணப்படுத்த முடியும். பிரியாவோட ஏக்கத்தை தீர்த்து வைக்கிறது தான் நீங்க அவளுக்கு கொடுக்கிற பெஸ்ட் ட்ரீட்மெண்டா இருக்கும். You stand straight. This side, come this side. Yeah, right. You come little this side. Okay, all stand straight. ஹெட் மிஸ்டர்ஸ் உங்களை உடனே வர சொன்னாங்க. நான் வரேன். சரிங்க மேடம். I'm going to the principal room, okay? நீங்க எல்லாரும் சமத்தா இருக்கணும், okay? Be quiet. I'll come now. நோட்டீஸ் போர்டுல சர்க்குலர் இமிடியேட்டா ஒட்டிடுங்க. we have to make all the arrangements, okay? ரஞ்சினி, பாதி கிளாஸ்ல உங்களை கூப்பிட்டு அமிச்சா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களை கூப்பிட்டுருக்கேன்னா அதுக்கு காரணமே இவங்க தான். ஓகே, சொல்லுங்க மேடம். 2 வருஷமாவே நம்ம ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போறதே இல்லைன்னு நம்ம ஸ்கூல் பியூப்பிள் லீடர் அவ கிளாஸ் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. யோசிச்சு பார்த்தா அது நியாயம்னு தான் தோணுது. ஆமா மேடம், போன வருஷம் கூட கன்னியாகுமரி எக்ஸ்கர்ஷன் போகணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த வருஷமாவது எங்கேயாவது போலாமான்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல் பண்றாங்க மேடம். என்ன ரஞ்சினி, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன மேடம் சொல்றது, பசங்களை எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போறது நல்ல விஷயம் தானே. ஆமா, எந்த ஊருக்கு போறதா பிளான் பண்ணிருக்கீங்க மேடம்? ஊட்டி. என்ன ரஞ்சினி? ரஞ்சினி, what happened?
ஊட்டியா? ஆமா, நான் சர்க்குலர் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ள பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள அனுப்பட்டும். அவங்கள பத்திரமா கூட்டிக்கிட்டு வர வேண்டியது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நானா? என்ன நானான்னு கேக்குறீங்க? பசங்க நீங்க வந்ததா ஆச்சுன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இல்ல மேடம், எனக்கு கஷ்டம். என்னால வர முடியாது. ஐ மீன், வீட்ல எனக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நோ ரஞ்சினி, சாக்கே சொல்லாதீங்க. நாங்க டிசைட் பண்ணிட்டோம், நீங்க தான் லீட் பண்றீங்க.